கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரே அவங்க? அக்கா தங்கச்சியா? அப்படி கேட்காதீங்க. ஒரு ஆள் இப்படி சொன்னார், சோதம் கோமாரா மாதிரி அந்த 2 பேர்களும் 2 பட்டணங்களாக இருக்கலாம் அப்படி கூட ஒருத்தர் சொல்லியிருக்கார். இந்த 2 பேருமே கணவன் மனைவி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களை குறித்து இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த செய்தி நீளுமானால் தொடர் செய்தியாக அடுத்த செய்தியிலும் நாம் கற்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே இந்த விசேஷமான தம்பதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தாம்பத்திய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு. தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, தங்களுடைய தேவனுக்கு எடுத்த ஊழியத்திலே அவர்கள் எப்படி தொடர்பு கொண்டார்கள், அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி அவர்கள் ஆசரித்தார்கள் என்பதை விளக்கக்கூடிய தம்பதிகள் இந்த தம்பதிகள். அப்போஸ்தலர் 18 1ஆம் வசனம் முதல். அதன் பின்பு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும், ஆக்கில்லா அந்த ஆள் ஒரு யூதன், அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு, பிரிஸ்கில்லாள் அந்த வார்த்தை ஒரு ரோம வார்த்தை, அவள் ஒருவேளை ரோம பிரஜையாக இருக்கலாம். அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். 3ஆம் வசனம். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். அவர்களோடு தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் பவுல். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தவன். செய்யலாமா? நிச்சயமாக செய்யலாம். ஆண்டவர் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கும் வரை வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். டீச்சராக இருந்து கொண்டே ஊழியம் செய்யலாம். ஒரு வியாபாரியாக இருந்து கொண்டே ஊழியம் செய்யலாம். ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து கொண்டே ஊழியம் செய்யலாம். வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பிறகு பாருங்கள், அந்த தம்பதிகள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் இவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். என்னது? கூடாரம் உடைந்து கொண்டிருந்தார்கள். அது அவர்களுடைய தொழில், அது அவர்களுடைய வியாபாரம். அவர்களுடைய வியாபாரத்தை கவனித்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். பவுல் பெற்றைய நாட்களிலே ஊழியம் அதிகமான போது, ஊழிய நெருக்கடிகள் அதிகமான போது தன்னுடைய தொழிலை விட்டு தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான், ஊழியம் செய்ய ஆரம்பித்தான், முழு நேர ஊழியங்கள் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் தம்பதிகள் அவர்களை குறித்து இன்றைக்கு பார்க்கிறோம். 6 தடவை அவர்கள் வேதத்திலே இடம்பெறுகிறார்கள். 6 தடவைகள். மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் பார்த்தால் 4 தடவைகள் பிரிஸ்கில்லாள் பெயர் முதலாவதாக வருகிறது, ஆக்கில்லா பெயர் 2ஆவதாக வருகிறது. ஒரு சில வசனங்களை பார்த்து விடுவோமா?
18ஆம் அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தலர் 18:2 யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகி ஆக்கில்லா ஆண், பிரிஸ்கில்லாள் பெண், 2 பேரும் தம்பதிகள். ஆக்கில்லா கணவன், பிரிஸ்கில்லாள் மனைவி. சரி, ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும், முதல்ல கணவன் பெயர் வந்தாச்சா, அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு, மனைவி 2வதாக, ஆக்கில்லா முதலாவதாக, ஆண் முதலாவதாக, பிரிஸ்கில்லாள் பெண் 2வதாக என்று நாம் காண்கிறோம். அதே 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். 18 பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைசவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாளும், லேடி பெயர் முதல்ல வந்துட்ட, பெண் பெயர், மனைவி பெயர் முதலாவதாக, பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் அவனுடைய கூட போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் ஆண் முதலாவதாக, 2வதாக பெண் முதலாவதாக மாறி மாறி வரும். இன்னும் அதே அதிகாரம் பாருங்கள். 26ஆம் வசனம். அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும், முதல் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். 3 தடவை பார்த்து விட்டோம் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள். இன்னும் சில வசனங்களை பார்க்கும் பொழுது ரோமர் 16ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் பாருங்கள். ரோமர் 16:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும், ஆக்கில்லா 2வது வராருங்க, பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று தொடர்ந்து பார்க்கிறோம். ஆக அப்போஸ்தலர் 18:2, அப்போஸ்தலர் 18:18, அப்போஸ்தலர் 18:26, ரோமர் 16:3, 1 கொரிந்தியர் 16:19, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்படி 6 இடங்களிலே ஆக்கில்லா பெயர் முதலாவதாக, பிரிஸ்கில்லா பெயர் 2வதாக, 3 இடங்களிலும் பிரிஸ்கில்லாள் பெயர் முதலாவதாக, ஆக்கில்லா பெயர் 2வதாக என்று சொல்லி 3 இடங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் மூல பாஷையிலே, கிரேக்க பாஷையிலே பிரிஸ்கில்லாள் பெயர் 4 தடவை முதலாவதாகவும் ஆக்கில்லா பெயர் 2 தடவை 2வதாகவும் இடம்பெற்றிருப்பதாக பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? முன்னணி வகித்த பெண்மணி பிரிஸ்கில்லாள் என்று சொல்லி அவளை குறித்து குறிப்பிட்டால் அந்த கூற்று மிகையாகாது. பெண்களே, உங்களுக்கு திருச்சபையிலே பெரிய இடம் உண்டு, ஊழியத்திலே மிகுந்த இடம் உண்டு. இவர்களை பின்பற்றி வாழ வேண்டியது, ஊழியங்களிலே பங்கு பெற வேண்டியது உங்களுடைய கடமையாகவும். யூதர்களாக இருக்கலாம், ரோமர்களாக இருக்கலாம், இந்தியர்களாக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஊழியத்திலே பங்குண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இனம் வித்தியாசம் அல்ல, வயது வித்தியாசம் அல்ல, படிப்பு வித்தியாசம் அல்ல, ஊர் வித்தியாசம் அல்ல, எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படுவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் அவர்களெல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே சமமாக அவர்கள் பாவிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த தம்பதிகளை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒருவேளை இந்த செய்தி நீளமான ஆழமான செய்தியாக இருக்குமேயானால் இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்தும் 1 தடவையோ 2 தடவையோ இவர்களை குறித்து நாம் பார்ப்போம். சரியா? முதலாவதாக இவர்கள் அர்ப்பணித்த குடும்பம். அர்ப்பணித்த குடும்பம் எங்கே வாசிக்கிறோம்? ரோமர் 16 பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரிஸ்கில்லாள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆக்கில்லா. ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த குடும்பம். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கருத்தாக கவனித்தீர்களா? அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்து, அப்படி வாசிக்கல, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் என்று வாசித்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரிஸ்கில்லாளும் ஆக்கில்லாவும் என்று வாசித்தோம். நமக்குள்ளே இயேசு வருவதை பற்றி அங்கே சொல்லவில்லை, நாம் இயேசுவுக்குள்ளே வாழ்வதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தானே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால், அப்படி இல்லை, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்குள்ளே இயேசு வருவது
எளிது. சாதாரணமான ஒரு காரியம். என் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி, ஆண்டவரே என் இருதயத்தில் வாசம் பண்ணும், என்னை ஆட்சி செய்யும், என் இருதயத்தின் சிங்காசனத்தில் இருந்து என்னை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்வது எளிது. இருக்கிற வண்ணமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். இளையகுமாரன் தகப்பனுக்கு விரோதமாக வாழ்ந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு தூரதேசம் போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து தொட்டெல்லாவற்றையும் தொலைத்து திரும்பி தகப்பனிடத்தில் வந்த பொழுது தகப்பன் அவனை விரட்டி அடிக்கவில்லை. யார் மூஞ்சிலடா முழிக்க வந்தா போடா நாயே என்று விரட்டவில்லை. நாய்களை அனுப்பி விரட்டி அடிக்கவும் இல்லை. சரி, வந்ததே வந்துட்டா ஆற்றுல குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு சட்டையெல்லாம் துவைச்சு காயப்பட்டுட்டு சாயங்காலம் வா பார்க்கலாம் என்று சொல்லவில்லை. தூரத்தில் மகனை கண்டு எப்படி வர்றாவன்? அழுக்கு சட்டை, பரட்டத்தலை, பன்றிகளின் நாற்றம், கிழிந்த துணிகள் எல்லாவற்றோடும் பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு பாவி வந்து கொண்டிருக்கிறான். தகப்பனோ அவனை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டதாக பார்க்கிறோம். நீ குளித்து விட்டு என்கிட்ட வா என்று சொல்லவில்லை. உன்னை சுத்திகரித்து கொண்டு என்கிட்ட வா என்று சொல்லவில்லை. உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்கிட்ட வா என்று சொல்லவில்லை. ஓடி சென்று ஆறத் தழுவி முத்தமாரி பொழிந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து பண்ணி வேண்டியதையெல்லாம் கொடுத்து, அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய தெய்வம், பிதாவாகிய தேவன், இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம். நீ உன்னை சுத்திகரித்து கொண்டு என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உன்னால் உன்னை சுத்திகரிக்க முடியாதே. நீ சுத்திகரிக்கப்படுவதற்காக என்கிட்ட வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ பரிசுத்தப்படுவதற்காக என்னிடத்தில் வா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். ஆக இருக்கிற வண்ணமாக ஆண்டவரை இரட்சகராக ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக எனக்குள்ள இயேசு வருவது எளிது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஆண்டவருக்குள்ளாக வாழ்வது எப்படி ஐயா? அதை கண்டு கொள்வது எப்படி? எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அதை நான் அறிவேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் இயேசுவுக்குள்ளாக வாழ்கிறேன் என்பது எனக்கு எப்படியா தெரியும்? தெரியுமா? வேதத்தில் அதற்கு விளக்கம் உண்டா? உண்டே. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், நிச்சயமாக நம் ஆண்டவருக்குள்ளே வாழ்வோம் என்றால் பழைய எல்லா காரியங்களும், பழைய பாவங்கள், பழைய பாவ வழக்கங்கள், பழைய மதங்கள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கும். புது சிருஷ்டியாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அதுதான். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்றால் கிறிஸ்துவின் ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு, ஆட்சிக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வது. அர்ப்பணமுள்ள வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆளுகையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால் நாமும் அர்ப்பணித்த மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். முதலாவதாக இவர்கள் அர்ப்பணித்த குடும்பம். இரண்டாவதாக இவர்கள் அன்புள்ள குடும்பம். முதலாவதாக அர்ப்பணித்த குடும்பம், a dedicated family. Secondly, they are a dear family. அன்புள்ள குடும்பம், ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய குடும்பம். 6 தடவை இவர்கள் பெயர்கள் இடம்பெறுகின்றன என்று சொல்லி 6 வசன குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேனே. அந்த 6 வசன குறிப்புகளிலும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சேர்ந்தே இருக்கும். பிரிஸ்கில்லால் ஆக்கில்லா சேர்ந்தே இருக்கும். இணை பிரியாத பெயர்கள், இணைந்தே காணப்படக்கூடிய பெயர்கள். ஒரு வசனத்திலாவது ஆக்கிலா மட்டும் சொல்லப்பட்டு பிரிஸ்கில்லால் விட்டுவிடப்படவில்லை. ஒரு வசனத்திலேயாவது பிரிஸ்கில்லா பெயர் காணப்பட்டு ஆக்கிலா பெயர் இடம்பெறாமல் போவதில்லை. 2 பெயர்களும் எப்பொழுதும் இணைந்தே காணப்படுகின்றன. இணைந்தே வாழக்கூடிய தம்பதிகள், இணைந்தே ஜெபிக்கக்கூடியவர்கள், இணைந்தே செயல்படக்கூடியவர்கள், இணைந்தே ஆராதிக்கக்கூடியவர்கள், இணைந்தே அருள்பணி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்குள்ளே அந்த இணைப்பு, இணை பிரியாத வாழ்வு காணப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக, கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்கிறீர்களா? அல்லது தூரம் போய், சோரம் போய், ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வாழ்கிறீர்களா? ஐயா, எங்களுக்கு 2-3 பிள்ளைகள் ஆகிவிட்டன ஐயா, எனவே சம்பாத்தியம் பண்ண வேண்டும் ஐயா, இப்பொழுது நாங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் எங்களுக்கு போதாது ஐயா, எனவே மனைவியை நான் துபாய்க்கு அனுப்பிவிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அவளை வரவழைத்து நான் துபாய்க்கு சென்று அவளை பிள்ளைகளை பார்க்கும்படி செய்வேன்.
பணத்திற்காக நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம் ஐயா. எதற்கு? எங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை சில காலம் நாங்கள் ஒதுக்கி வைத்து தியாகம் பண்ணி பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் ஐயா, பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம் ஐயா. அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டுமே, ஒருத்தனை டாக்டராக, ஒருத்தனை இன்ஜினியராக, ஒருத்தனை வக்கீலாக மாற்ற வேண்டுமே. அதற்காக தாம்பத்திய வாழ்க்கையை நாங்கள் தியாகம் பண்ணி வாழ்கிறோம் ஐயா. அப்படியா? நீங்கள் சென்ற இடத்திலே, இப்பொழுது நீங்கள் வசிக்கக்கூடிய நாட்டிலே உண்மையாக வாழ்கிறீர்களா? உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்கிறீர்களா? உங்கள் புருஷனுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்கிறீர்களா? நீங்கள் அங்கே, அவர்கள் இங்கே, தனித்தனி நாடுகளில் வாழக்கூடிய நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையோடும் கற்போடும் வாழ்கிறீர்களா? நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்களா? அது பேச்சல்ல. உண்மையோடு வாழ்கிறீர்களா? பரிசுத்தத்தோடு வாழ்கிறீர்களா? கற்போடு வாழ்கிறீர்களா? அப்படின்னால்தான் நீங்கள் உண்மையான வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். கண்களாலே, பேச்சுக்களாலே, சரீரத்தினாலே கரைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பண்ணி கொண்டிருப்பது தியாகம் அல்ல, துரோகம். பணத்திற்காக போக வேண்டாம். இந்தியாவில் இயேசு கிறிஸ்து வசிக்கிறார். உங்களுக்கு தேவையான பணத்தை இந்தியாவில் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கடின உழைப்பினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, காணிக்கையினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். எவ்வளவு விதைக்கிறீர்களோ அதற்கேற்ப அறுப்பீர்கள். காணிக்கையில கவனமாக இருங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இகபர நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்திற்காக ஃபாரின் போக வேண்டாம். பரிசுத்தாவிக்காக நீங்கள் போகலாம். அப்படின்னா என்னையா? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எந்த இடத்துக்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் போகலாம். சுவிசேஷத்திற்காக நீங்கள் போகலாம். ஊழியத்திற்காக நீங்கள் போகலாம். கர்த்தருக்கு சாட்சியாக வாழ போகலாம். அதுவும் கொஞ்ச காலம்தான், சில நாட்கள் தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கய்யா? அப்படியெல்லாம் வேதத்தில் வசனம் இருக்காயா? இருக்கு. 1 கொரிந்தியர் 7 பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே எதற்காக புருஷனும் மனைவியும் சில காலம் பிரிந்து வாழலாம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. 2 பேரும் சம்மதிக்கணும். 2 காரணத்திற்காக. ஒன்று உபவாசம், இன்னொன்று ஜபம். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. சாத்தான் உங்களை அங்க தூண்டி விடுவான், இங்கேயும் தூண்டி விடுவான், தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். சில காலம் என்று போடப்பட்டிருக்கிறது. சில மணி நேரங்கள் என்று சொல்லலாம், சில நாட்கள் என்று சொல்லலாம், சில மாதங்கள் என்று சொல்ல முடியாது. கூடி வாழுங்கள். இல்ல சாத்தான் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஜாக்கிரதையா இருங்கள். உங்களை நீங்கள் பறி கொடுத்து விட்டால் உங்களால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு பிரயோஜனமே இல்லையே. கூடி வாழுங்கள். முந்தின வசனங்களை பாருங்கள். 3ஆம் 4ஆம் வசனங்கள். 1 கொரிந்தியர் 7, 3, 4. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். என்னென்ன கடமைகள் உங்களுக்கு தெரியுமே, அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். 4ஆம் வசனம் அந்த கடமை இன்னும் தெளிவாக விளக்கப்படுகிறது. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உங்களுடைய அதிகாரத்தை விட்டு விடாதிருங்கள், விட்டு கொடுக்காதிருங்கள். ஜாக்கிரதை. ஒரே எலும்பு, ஒரே மாம்சம், ஒரே அதிகாரி. இந்த தத்துவங்களை வாழ்க்கையில கடைபிடித்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு ஒப்புரவோடும் உறவுகளிலே களங்கம் இல்லாமல் வாழ கடவீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பணத்திற்காக அல்ல, பரிசுத்தாவிக்காக. சில காலம் பிரிந்து வாழலாம் ஒழிய மற்றபடி வேதம் உங்களுக்கு எந்த விதமான ஆதரவையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான அங்கீகாரத்தையும் கொடுக்கவில்லை. முதலாவதாக இவர்கள் அர்ப்பணித்த குடும்பம், இரண்டாவதாக இவர்கள் அன்புள்ள குடும்பம், மூன்றாவதாக இவர்கள் ஆதரிக்கும் குடும்பம் என்று சொல்லிக்கூட அவர்களை குறித்து பார்க்கிறோம். ஆதரிக்கும் குடும்பம். பவுல் கூடாரம் உடையக்கூடிய வேலை செய்கிறவன் தான் அப்படின்னால் அவர்களோடு ஒட்டி கொண்டான் என்று சொல்லி 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். பவுலை ஆதரிக்கக்கூடிய குடும்பம், தொடர்ந்து அப்பல்லோவை ஆதரிக்கக்கூடிய குடும்பம்,
தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே அல்லது அடுத்த வாரத்திலே பார்க்க இருக்கிறோம். ஊழியர்களை ஆதரிக்கக்கூடிய குடும்பம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஊழியர்களை ஆதரிக்கக்கூடிய குடும்பம். பவுல் என்ன இவர்களுக்கு சொந்தக்காரனா? ஆஹா, இல்லையே. ஒரு ஊழியக்காரனை ஆதரிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஆதரவு கொடுத்து வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பல்லோ இவர்களுக்கு சொந்தக்காரனா? இல்லவே இல்லையே. ஒரு ஊழியக்காரனை ஆதரிப்போம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த குடும்பத்தார் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியினர் என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல விருந்தோம்பல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கே ஒருவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். யார் அது? அப்பல்லோ. அதை குறித்து இப்பொழுது சில காரியங்களை சிந்தித்து விடுவோமே. 24 வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 18:24. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். இந்த ஆளை பற்றி பிற்றைய நாளிலே நீளமாக ஆழமாக பார்ப்போம். அடுத்த வசனம் பாருங்கள். 26. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நாம் விசாலமாக விளக்கப் போகிறோம். அதற்கு முன்பு ஜெபாலயத்திலே அப்பல்லோ பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். கேட்பது யார்? நிறைய பேர் கேட்கிறார்கள். அதில் குறிப்பாக 2 பேர், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் 2 பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே? ஜெபாலயத்திலே. எங்கே? அப்பல்லோ பிரசங்கித்த ஜெபாலயத்திலே. ஒரே ஆலயத்திற்கு 2 பேரும் போனதினாலே, ஒரே சபை ஆராதனைக்கு 2 பேரும் போனதினாலே அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்க முடிந்தது. இணைந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முடிந்தது. ஆக்கில்லா ஒரு சபைக்கும் பிரிஸ்கில்லாள் ஒரு சபைக்கும் போனால் இந்த தீர்மானத்தை எடுக்க முடியுமா? சேர்ந்து எடுக்க முடியுமா? வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியுமா? ஆஹா, ஒரே ஆலயத்திற்கு ஒரே சபைக்கு 2 பேரும் போனதினாலே அவன் பேச பேச இவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி இந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமே என்று தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஊழியனை உபசரித்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய காரியங்களை திட்டமாய் அவனுக்கு வகுத்து சொன்னார்கள். நீங்க எப்படி புருஷன் ஒரு கோயிலுக்கும் மனைவி ஒரு கோயிலுக்கும் சென்று கொண்டிருக்கிறீர்களா? விளங்கும். ஒரே ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஒரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரே திருச்சபைக்கு செல்லுங்கள். ஐயா அங்க சரியில்லையா, இங்கதான் ஏன் நல்லா இருக்கு, ஜோமனுங்க. எது சரியில்லையோ ஆண்டவர் சரிப்படுத்துவாரே. ஆலயமே மங்கி எறிகிற திரியாக காணப்படும் என்றால் அதையெல்லாம் பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறாரே. எனவே ஆலயத்தையோ திருச்சபையோ குறை சொல்லாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஆலயம், அந்த ஆலய திருச்சபை எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் ஆவன செய்வார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரே சபை, ஆளுக்கு ஒரு சபை அல்ல, ஒரே சபை. ஒரே சபைக்கு செல்லும் பொழுது அநேக ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானங்களை, ஊழிய தீர்மானங்களை நாம் எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்லலாம். ஒரே ஆலயம், ஒரே சபை. மறந்து விடாதிருங்கள். அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. யார் அந்த தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய சித்தத்தை சொல்லுகிறவன் என்பது பொருளாகும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் ஆதரிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன பலன் உண்டோ கர்த்தரால் அதே பலன்களை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுவரை என்னென்ன காரியங்களை பார்த்தோம்? எதற்காக இதையெல்லாம் மீண்டும் நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன் ஏனென்றால் உங்களிலே சிலர் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாது. எழுதி மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக, SMS மூலமாக நீங்கள் அனுப்புங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்கிறார்களே, அதுபோல நீங்கள் பெரும் இன்பங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். முதலாவதாக அர்ப்பணித்த குடும்பம், 2வதாக அன்புள்ள குடும்பம், 3வதாக ஆதரிக்கும் குடும்பம், 4வதாக அங்கீகரிக்கப்பட்ட குடும்பம். அங்கீகரிக்கப்பட்ட குடும்பம். யார் இவங்களை அங்கீகரிச்சாங்க? பக்கத்தில் இவங்க மட்டுமல்ல, சபை மட்டுமல்ல,
மற்றவங்க கூட இவர்களை அங்கீகரித்து கொண்டார்கள் என்று சொல்லி ரோமர் 16 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 16:4 பாருங்க. அவர்களின் பிராணனுக்காக, யார் அவங்க? ஆக்கிலா பிரிஸ்கில்லாள். அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். சொல்றது யாரு? பவுல். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். மற்றவர்கள், குறிப்பாக புறஜாதிகள் மத்தியிலிருந்து திருச்சபையை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் நன்றியறிதலோடு அவர்களை அங்கீகரிப்பதாக பார்க்கிறோம். ஆக ஆக்கிலா பிரிஸ்கில்லாள் கிறிஸ்தவர்களால் மட்டுமல்ல, மற்றவர்களால் சாட்சி பெற்ற தம்பதி என்று சொல்லி அவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சாட்சி பெற்றார்கள், சாட்சி பெற்றார்கள், சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாட்சி சொல்லுவது எளிது, சாட்சியை எழுதி கொடுப்பது இன்னும் எளிது, சாட்சியை பாடலாக பாடுவது எளிது. ஆனால் சாட்சி பெறுவது வேறு காரியம். மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் நம்மை குறித்து. சத்துருக்களாலே கூட சாட்சி பெறக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டும். பிலாத்து சொன்னானே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி, இவனிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சாட்சி சொன்னதாக பார்க்கிறோமே. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தவன், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்று சொல்லி ஆண்டவரை குறித்து குற்றமில்லாத இரத்தம் என்று அறிவித்தானே. மற்றவர்களால், குறிப்பாக சத்துருக்களால் சாட்சி பெற்று வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பிசாசு சாட்சி சொன்னானே, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தானே. ஆக மற்றவர்களால் கூட சாட்சி பெறத்தக்கதாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஒருவேளை நமக்கு விரோதமாக சிலர் தூற்றித் தெரிந்தாலும் நம்மை கண்டு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும், மாறி அமைய வேண்டும், ஆண்டவருக்கு பிரீதியாக அமைய வேண்டும், சாட்சி பெறுகிறவர்களாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். அந்தரை அழைத்து கொண்டு வந்தான் நாத்தான் வேலை. அவனிடத்தில் சொன்னான், நாசரேத்திலிருந்து மேசியா வந்திருக்கிறார், தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே நாசரேத்திலிருந்து நன்மை வராது என்று அந்த வாக்கியத்தை புறக்கணித்து விட்டான் நாத்தான்வேல். தூரத்திலிருந்து இதை செவிமடுத்த ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த மனிதனை நாத்தான்வேலை கண்ட மாத்திரத்திலே சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரை பற்றி, நாசரேத்திலிருந்து நன்மை வராது, அந்திரேயாவே நீ சொல்லக்கூடிய ஆள் நல்லவராக இருக்க முடியாது என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அது மட்டுமல்ல, அத்திமரத்தின் அடியிலே நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். நம்மை குறித்து கெட்டதாக பேசப்படும் பொழுது யார் கெட்டதாக பேசுகிறார்களோ அவர்களை பற்றி நல்லதாக ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், மனம் மாறுவார்கள். அப்படி செய்தார் ஆண்டவர். கபடற்ற இஸ்ரவேலன், அத்திமரத்தின் அடியிலே நான் உன்னை கண்டேன். உடனடியாக நாத்தான்வேலிடத்திலே மனமாற்றம் நேரிட்டதாக நான் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான் நாத்தான்வேல்? ஆண்டவரே, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிட்டதாக யோவான் 1 அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே நாம் காண்கிறோம். மற்றவர்கள் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் நம் பேரிலே சொல்லும் பொழுது பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பொய்யாய் சொல்லும் பொழுது, அவர்களை பற்றி நல்ல காரியங்களை நாம் சொல்லும் பொழுது அவருடைய மனமாற்றத்திற்கும் நம்மோடு அவர்கள் ஒப்புரவாகி ஜீவிப்பதற்கும் வழி வகுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். எனவே சாட்சி பெறும் மக்களாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக அர்ப்பணித்த குடும்பம், இரண்டாவதாக அன்புள்ள குடும்பம், மூன்றாவதாக ஆதரிக்கும் குடும்பம், நான்காவதாக அங்கீகரிக்கப்பட்ட குடும்பம், ஐந்தாவதாக இவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அலைக்கழிக்கப்பட்ட குடும்பம். ஒரு இடத்துல இருக்க முடியாது. அலைக்கழிக்கப்பட்ட குடும்பம் சுற்றி கொண்டே இருந்தது. இந்த சூறாவளி குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டு ஒரே இடத்துல இருந்து வாழவில்லை, ஒளியும் செய்யவில்லை. எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவை அங்கே இதோ போகிறேன் என்று பாடிக்கொண்டே போகக்கூடிய ஒரு குடும்பம். ஒரு இடத்துல நிலைத்தராமல் பல இடங்களுக்கு தாவி தாவி போகக்கூடிய நிலைமை, சூழ்நிலை, போன இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய செய்தியை சொன்ன ஒரு சூழ்நிலை என்று பார்க்கிறோம். அப்போ 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கற்பித்தார். 1 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரை யாருமே எருசலேமை விட்டு எழும்பவே இல்லை. அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். திருச்சபை ஆண்டவர் துன்பத்தை அனுபவித்தார். 8 அதிகாரத்திலே
1:8 கீழ்ப்படியாதவர்களுக்கு அப்போஸ்தலர் 8:1 தண்டனை. திருச்சபை சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கு சுற்றித் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கல்லறி விழுவரை காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. திறவுண்ட வாசல் அடைபடும் முன்பு ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் அப்போஸ்தலர் 18 மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது முதலாவதாக அவர்கள் இத்தாலியாவிலே இருந்தார்கள், திரும்ப ரோமாபுரி சென்றார்கள், திரும்ப சீரியாவில் ஒதுங்கினார்கள், திரும்ப எபேசு பட்டணத்துக்கு வந்தார்கள், திரும்ப செசரியா பட்டணத்துக்கு வந்தார்கள், திரும்ப கலாத்தியா பட்டணத்துக்கு வந்தார்கள், பிரிகியா பட்டணத்துக்கு சென்றார்கள், அகாயாவுக்கு வந்தார்கள், சென்று கொண்டே இருந்தார்கள். இடம் பிடித்து கொண்டோம் என்று அடம் பிடிக்காமல் ஆண்டவர் அனுப்பக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவர்கள் ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எந்த இடத்துக்கு நம்மை அனுப்பினாலும், எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் போக வேண்டியது நம்முடைய கடமை. அந்த இடத்திற்கு நாம் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து நம்மை அனுப்பும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக போதகர்கள், ஊழியர்கள், மிஷனரிமார்கள் கருத்தாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாகும். எந்த இடம் எனக்கு காட்டினோம், இயேசுவை அங்கே இதோ போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக சென்று ஊழியம் செய்ய வேண்டியது கடமை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் அலைச்சல்களை எண்ணி இருக்கக்கூடிய ஆண்டவர். அலைச்சலுக்கு ஏற்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எதை நினைத்தும் கவலைப்படாமல், நான் உன்னோடு வருவேன், உன்னோடு செல்வேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே ஆண்டவர். எனவே அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரோடு சென்று அருட்பணி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இயேசு பிறந்த வீட்டிலேயே அதுதானே நடந்தது. யோசேப்பு மரியாள் முதலாவதாக பெத்லகேமில் இருந்தார்கள், திரும்ப நாசரேத்துக்கு சென்றார்கள், திரும்ப பெத்லகேம் வந்தார்கள், திரும்ப எகிப்திற்கு போனார்கள், திரும்ப இஸ்ரவேலின் எல்லைகளில் பதுங்கினார்கள், மீண்டும் நாசரேத்துக்கு வந்தார்கள். சுற்றி கொண்டே இருந்தது சூறாவளி குடும்பம். ஆண்டவர் நமக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். அனுப்பக்கூடிய தெய்வம் சீஷர்களை அனுப்பினார், அப்போஸ்தலர்களை அனுப்பினார், ஊழியக்காரர்களை அனுப்பினார். நம்மையும் ஆங்காங்கு ஆண்டவர் அனுப்ப பிரயாசப்படும் பொழுது, நீங்கள் என்ன வேலை பண்ணி கொண்டிருந்தாலும், என்ன வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட ஆங்காங்கு ஆண்டவர் உங்களை அனுப்பும் பொழுது அடிபணியுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒத்துழையுங்கள். அப்போ ஆண்டவருக்கு மகிமை, உங்களுக்கு மகிழ்ச்சி. இதை நீங்கள் மறந்துவிடவே வேண்டாம். இந்த செய்தியை நாம் தொடர்வோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆக்கிலா பிரிஸ்கில்லாளை போல நாங்களும் அர்ப்பணித்த குடும்பமாக, அன்புள்ள குடும்பமாக, ஆதரிக்கும் குடும்பமாக, அங்கீகரிக்கப்பட்ட குடும்பமாக, அலைக்கழிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு எங்களை பூரணமாக ஒப்புக் கொடுத்து உம்முடைய சித்தத்தின் நடுவில் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக, உம்முடைய சித்தத்தின் நடுவில் நாங்கள் பணிவிடை செய்யத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து இந்த செய்தியை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு தகுந்த காலத்தையும் வேளையையும் நீர் அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.